ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம். இஸ்ராவேல் தனக்கு உண்டான யாவையையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெர்ஷெபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ராவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாத்தியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவார் என்று சொன்னார். அதற்கு பின் யாக்கோபு பெர்ஷெபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான். இஸ்ராவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றிக்கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்து கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் ஐகுப்துக்கு போனார்கள். அவன் தன் குமாரரையும் தன் குமாரரின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரரின் குமாரத்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோடே அழைத்து கொண்டு போனான். எகிப்துக்கு வந்த இஸ்ராவேலரின் நாமங்களாவன. யாக்கோபும் அவனுடைய குமாரரும். யாக்கோபுடைய மூத்த குமாரனான் ரூபான். ரூபானுடைய குமாரர் அனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி என்பவர்கள். சிமியோனுடைய குமாரர் எமுவேல், யாமீன், ஓகாத், யாக்கின், சோகார், கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல் என்பவர்கள். லேவியினுடைய குமாரர் கெர்ஷோன், கெஹாத், மெராரி என்பவர்கள். யூதாவினுடைய குமாரர் ஏர், ஏனான், சேலா, பாரோஸ், சேரா என்பவர்கள். அவர்களில் ஏரு ஓனானும் கானான் தேசத்திலே இருந்து போனார்கள். பரேஷுடைய குமாரர் எஸ்ரோன், அமுல் என்பவர்கள். இசாக்கருடைய குமாரர் தோலா, பூவா, யோபு, சிம்ரோன் என்பவர்கள். ஜெபூலனுடைய குமாரர் செரேத், எலோன், எக்லேல் என்பவர்கள். இவர்கள் லேயாளின் சந்ததியார். அவள் அவர்களையும் தீனாள் என்னும் ஒரு குமாரத்தையும் பத்தன் அராமிலே யாக்கோபுக்கு பெற்றாள். அவன் குமாரரும் அவன் குமாரத்திகளுமாகிய எல்லாரும் 33 பேர். காதுடைய குமாரர் சிபியோன், அகி, சுனி, எஸ்போன், ஏரி, அரோதி, அரேலி என்பவர்கள். அசேருடைய குமாரர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி செராகு என்பவள். பெரியாவனின் குமாரர் எபே, மஸ்கியேல் என்பவர்கள். இவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு கொடுத்த சில்பாளுடைய பிள்ளைகள். அவள் இந்த 16 பேரையும் யாக்கோபுக்கு பெற்றாள். யாக்கோபின் மனைவியாகிய ரஹேலுடைய குமாரர் யோசேப்பு, பென்யாமின் என்பவர்கள். யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே மனசேயு, எப்ராயிமு பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபரவின் குமாரத்தியாகிய அஸ்னத் அவனுக்கு பெற்றாள். பென்யாமினுடைய குமாரர் பேலா, பெகேர், அஸ்பேல், கேரா, நாகமான், எகி, ரோஷ், முப்பிம், உப்பிம், அர்த்து என்பவர்கள். ராகேல் யாக்கோபுக்கு பெற்ற குமாரராகிய இவர்கள் எல்லாரும் 14 பேர். தானுடைய குமாரன் ஒசீம் என்பவன். நப்தாலியின் குமாரர் எத்சியேல், குனி, எத்சேர், சில்லேம் என்பவர்கள். இவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு கொடுத்த பில்காள் யாக்கோபுக்கு பெற்றவர்கள். இவர்கள் எல்லாரும் 7 பேர். யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர அவனுடைய கர்ப்ப பிறப்பா இருந்த அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் 66 பேர். யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். கோஷேன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்பாக அவனிடத்திலே யாக்கோபு அனுப்பினான். அவர்கள் கோஷேனிலே சேர்ந்தார்கள். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதின் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ராவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அப்பொழுது இஸ்ராவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன். எனக்கு
இப்போது மரணம் வந்தாலோ வரட்டும் என்றான். பின்பு யோசேப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி, நான் பார்வோனிடத்துக்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மெய்ப்பாரர்கள். ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையோ தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையோ கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், நீங்கள் கோஷேன் நாட்டிலே கூடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல் உமது அடியாராகிய நாங்களோ எங்கள் சிறுவயது முதல் இதுவரைக்கும் மெய்ப்பர்களா இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மெய்ப்பாரர்கள் எல்லாரும் எகிப்தியாருக்கு அருவருப்பா இருக்கிறார்கள் என்றான். ஆதியாகமம் 47 அதிகாரம். யோசேப்பு பார்வோனிடத்தில் போய், என் தகப்பனோ என் சகோதரரும் தாங்கள் ஆடு மாடுகளோடே தங்களுக்கு உண்டான எல்லாவற்றை கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள். இப்பொழுது கோஷேன் நாட்டிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி தன் சகோதரில் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். பார்வோன் அவனுடைய சகோதரரை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியானாகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதுமன்றி, கானான் தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருக்கிறது. உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இந்த தேசத்தில் தங்க வந்தோம். உமது அடியானாகிய நாங்கள் கோஷேன் நாட்டிலே கூடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே. எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோஷேன் நாட்டிலே கூடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமையுள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுஷு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமும் உள்ளதுமா இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுஷு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தில் நின்று புறப்பட்டு போனான். பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கு தன் சகோதரருக்கு ஐகுப்து தேசத்திலே நல்ல நாட்டாகிய ரமேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். யோசேப்பு தன் தகப்பனையோ தன் சகோதரரையோ தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையோ அவரவர் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். பஞ்சம் மிகவும் கொடிதா இருந்தது. தேசமெங்கு ஆகாரம் கிடையாமற்றம் போயிற்று. எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லா தானியம் கொண்டுவரல்களிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரமனையிலே கொண்டு போய் சேர்த்தான். எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்தில் உள்ள செலவழிந்த போது எகிப்தியார் எல்லாரும் யோசேப்பினிடத்தில் வந்து, எங்களுக்கு ஆகாரம் தாரும், பணம் இல்லை, அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள். அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லமற்ற போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான். அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகளை யோசேப்பினிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையோ ஆடுகளையோ மாடுகளையோ கழுதைகளையோ வாங்கி கொண்டு அந்த வருஷம் அவர்களுடைய ஆடு மாடு முதலான
முதலான எல்லாவற்றிற்கு பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான். அந்த வருஷம் முடித்த பின் மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து, பணமும் செலவழிந்து போயிற்று, எங்கள் ஆடு மாடு முதலானவைகள் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது, எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒளியா எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றும் இல்லை. இது எங்கள் ஆண்டவனுக்கு தெரியாத காரியம் அல்ல. நாங்களோ எங்கள் நிலங்களோ உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீ எங்களையோ எங்கள் நிலங்களையோ வாங்கிக் கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். நாங்களோ எங்கள் நிலங்களோ பார்வோனுக்கு அதீனமா இருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள். அப்படியே எகிப்தியார் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மற்ற எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களில் குடிமாறி போக பண்ணினான். ஆசாரியருடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொள்ளவில்லை. அது பார்வோனாலே ஆசாரியருக்கு மணியமாக்க கொடுக்கப்பட்டிருந்ததினாலும் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்ததினாலும் அவர்கள் தங்கள் நிலத்தை விற்கவில்லை. இன்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்னும் உங்களை உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன். இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியமும் இதை நிலத்திலே விதையுங்கள். விளைவிலே 5 1 பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும். மற்ற 4 பங்கு வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு உங்கள் குழந்தைகளுக்கு ஆகாரமாகவும் உங்களுடையதா இருக்கட்டும் என்றான். அப்பொழுது அவர்கள், நீ எங்கள் பிராணங்களை காப்பாற்றினீர், எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும், நாங்கள் பார்வோனுக்கு அடிமையா இருக்கிறோம் என்றார்கள். 5 1 பங்கு பார்வோனுக்கு சேரும் வாரம் என்று யோசேப்பு இட்ட கட்டளையின்படி எகிப்து தேசத்தில் இந்த நாள் வரைக்கும் நடந்து வருகிறது. ஆசாரியரின் நிலம் மாத்திரம் பார்வோனை சேராமல் நீங்களா இருந்தது. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோஷேன் நாட்டிலே கூடி இருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகினார்கள். யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். யாக்கோபுடைய ஆயுஷ் நாட்கள் 147 வருஷம். இஸ்ராவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது. அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என் மேல் உனக்கு தயவுண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என் மேல் பட்சமும் உண்மையுள்ளவனுமா இரு. என்னை எகிப்திலே அடக்க பண்ணாதிருப்பாயாக. நான் என் பிதாக்களோடே படுத்து கொள்ள வேண்டும். ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்து கொண்டு போய் அவர்களை அடக்க பண்ணிருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்க பண்ணும் என்றான். அதற்கு அவன், உமது சோர்படி செய்வேன் என்றான். அப்பொழுது அவன், எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். அப்பொழுது இஸ்ராவேல் காட்டிலின் தலைமட்டிலே சாய்ந்து தொழுந்து கொண்டான். ஆதியாகமம் 48 அதிகாரம். அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனுக்கு வருத்தமா இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரராகிய மனசேயையும் எப்ராயிமையும் தன்னோட கூட கொண்டு போனான். இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ராவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு காட்டிலின் மேல் உட்கார்ந்தான். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாக்கி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பலகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடே சொன்னார். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரு என்னுடைய குமாரர். ரூபன், சிமி
சிமியோன் என்பவர்கள் போல் எப்ராயிமு மனுஷையு என்னுடையவர்கள். அவர்களுக்கு பின் நீ பெரும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பேரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்ராத்துக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும்போது வழியிலே ராகேல் என்னை விட்டு மரணமடைந்தாள். அவளை அங்கே பெத்லெஹேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்க பண்ணினேன் என்றான். இஸ்ராவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான். யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளினா குமாரர் என்றான். அப்பொழுது அவன் நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான். முதிர் வயதினால் இஸ்ராவேலின் கண்கள் மங்களா இருந்தபடினால் அவன் நன்றாய் பார்க்க கூடாதிருந்தது. அவர்களை அவனண்டையிலே சேர பண்ணினான். அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்து கொண்டான். இஸ்ராவேல் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் இதோ உன் சந்ததியு காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். அப்பொழுது அவனுடைய முழங்கால் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட்ட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமே தன் வலது கையினாலே இஸ்ராவேலின் இடது கைக்கு நேராகவும் மனசேயே தன் இடது கையினாலே இஸ்ராவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ராவேல் மனமாறியா தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயினுடைய தலையின் மேல் எப்ராயிமினுடைய தலையின் மேலோ மனசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனசேயுடைய தலையின் மேலோ வைத்தான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய அபிரகாமும் இசாக்கும் ஒளிபாட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கு நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய அபிராம் இசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவார்கள் என்றான். தகப்பன் என் வலது கையை எப்ராயிமினுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்ராயினுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனசேனுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து என் தகப்பனே அப்படியல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனு ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலோ அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்களாவார்கள் என்றான். இவ்விதமாக அவன் அன்றைய தின அவர்களை ஆசீர்வதித்து தேவன் உன்னை எப்ராயிமின் போலவும் மனசே போலவும் ஆகுவாராக என்று இஸ்ராவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராயிமை மனசேக்கு முன்னே வைத்தான். பின்பு இஸ்ராவேல் யோசேப்பை நோக்கி இதோ நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களோட இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்னும் உங்கள் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலோ நான் என் பட்டயத்திலோ என் வில்லினாலோ எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்று சொன்னான். ஆதியாகமம் 49 அதிகாரம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி காலங்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ராவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபேனே நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற்பலனுமானவன், நீ மேன்மேலே பிரதானமும் வல்லமேலே விசேஷமுமானவன். தண்ணீர்
தண்ணீரை போல தாழும் பின்னவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுகையின் மேல் ஏறினானே. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்மாவே, அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடம்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட்ட கடவது. யாக்கோபிலே அவர்களே பிரியவும் இஸ்ராவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். யூதாவே, சகோதரரால் புகழப்படுவான் நீயே. உன் கரம் உன் சத்துருகளுடைய பிடாரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கீழ சிங்கம் போல் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் ஒருமளவு செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை. நியாயப்பிரமாணிகள் அவன் பாதங்களை விட்டு வெளிவதும் இல்லை. ஜனங்கள் அவனிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கொள்கை கழுதையின் குட்டியை நெற்குல திராட்சா செடியிலும் கட்டுவான். திராட்சாரசத்திலே என் வஸ்திரத்தையும் திராட்சா பழங்களின் இரத்தத்திலே என் அங்கியை தொய்ப்பான். அவன் கண்கள் திராட்சாரசத்தினால் செவப்பையும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையுமாய் இருக்கும். ஜெபூலோன் கடல் துறை அருகே கூடியிருப்பான். அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான். அவன் எல்லை சீதோன் வரைக்கு இரும். இசாக்கர் 2 போதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாட்டு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்ந்து பகுதி கட்டுகிறவனானான். தான் இஸ்ராவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவனாய் அலந்து வீழும்படியாய் அதன் குதிக்காலே கடிக்கிறதற்கோ வழியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையிலே இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன். காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து வீழும். அவனோ முடியிலே அதன் மேல் பாய்ந்து வீழ்வான். அசேருடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும். ராஜாக்களுக்கு வேண்டிய ருசிவார்களை அவன் தாருவான். நப்தாலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். யோசேப்பு கனித்தாரும் செடி. அவன் நீரூற்றண்டையிலுள்ள கனித்தாரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனவாடி வாங்கி அவன் மேல் எய்த்து அவனை பகைத்தார்கள். ஆனாலோ அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தானா. அதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ராவேலின் கண்மலையு ஆனான். என் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாய் அவர் எனக்கு துணையா இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கு கர்ப்பங்களுக்கு உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் ஏற்றுகின்றன. அவைகள் யோசேப்பனுடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷித்தவனுடைய உச்ச தலையின் மேலும் ஒருவதாக. பென்யாமின் மீறுகிற ஓநாய் காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். இவர்கள் எல்லாரும் இஸ்ராவேலின் 12 கோத்திரத்தாரர். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான். அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட போகிறேன். எட்டியனான எப்ரோனின் நிலத்தில் உள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையிலே அடக்க பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக
மக்பெலா என்னப்பட நிலத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியா இருக்கும்படி அபிரகாம் எத்தியனாகிய எப்ரோனின் கையில் அதற்குரிய நிலத்துடன் வாங்கினார். அங்கே அபிரகாமையு அவர் மனைவியாகிய சாராளையு அடக்க பண்ணினார்கள். அங்கே இசாக்கையு அவர் மனைவியாகிய ரெபெக்காளையு அடக்க பண்ணினார்கள். அங்கே லேயாளையு அடக்க பண்ணினேன். அந்த நிலமோ அதில் இருக்கிற குகையு ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்டது என்றான். யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளை இட்டு முடித்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம். அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தான். பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளை இட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ராவேலுக்கு சுகந்த வர்க்கமிட்டார்கள். சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியார் அவனுக்காக 70 நாள் துக்க கொண்டாடினார்கள். துக்க கொண்டாடும் நாட்கள் முடித்த பின்பு யோசேப்பு பார்வோனின் குடும்பத்தாரை நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தானால் நீங்கள் பார்வோனுடைய காது கேட்க அவருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், என் தகப்பனார் என்னை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன். கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்க பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணையிடுவித்துக் கொண்டார். நான் அங்கே போய் என் தகப்பனை அடக்க பண்ணி வருவதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். அதற்கு பார்வோன், உன் தகப்பன் உன்னிடத்தில் ஆணையிட்டு வித்தபடியே நீ போய் அவரை அடக்க பண்ணி வா என்றான். அப்படியே யோசேப்பு தன் தகப்பனை அடக்க பண்ண போனான். பார்வோனுடைய அரமனையில் இருந்த பெரியவர்களாகிய அவனுடைய சகல உத்தியோகஸ்தரும் எகிப்து தேசத்தில் உள்ள சகல பெரியோரும் யோசேப்பின் வீட்டார் யாவரும் அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அவனோடே கூட போனார்கள். தங்கள் குழந்தைகளையோ தங்கள் ஆடு மாடுகளையோ மாத்திரம் கோஷேன் நாட்டிலே விட்டு போனார்கள். ரத்தங்களோ குதிரை வீரரும் அவனோடே போனதினால் பரிவார கூட்டம் மிகவும் அதிகமா இருந்தது. அவர்கள் யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற அதாத்தின் போர்க்கணத்தில் வந்தபோது அவ்விடத்திலே பெரும் புலம்பலாக புலம்பினார்கள். அங்கே தன் தகப்பனுக்காக 7 நாள் துக்கம் கொண்டாடினான். அதாத்தின் கணத்திலே துக்கம் கொண்டாடியிருக்கிறதே தேசத்தின் குடிகளாகிய கானானியர் கண்டு, இது எகிப்தியருக்கு பெரிய துக்கம் கொண்டாட்டல் என்றார்கள். அதனால் யோர்தானுக்கு அப்பால் இருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு அபேல் மிஸ்ரயீம் என்று பெயர் உண்டாயிற்று. யாக்கோபின் குமாரர் தங்களுக்கு கட்டளையிட்டிருந்தபடியே அவனை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் அபிரகாம் மம்ரேக்கு எதிராக இருக்கிற மக்பெலா என்னும் நிலத்திலே தனக்கு சொந்த கல்லறை பூமியாக எத்தியனாகிய எப்ரோனிடத்தில் வாங்கின நிலத்தில் உள்ள குகையிலே அவனை அடக்க பண்ணினார்கள். யோசேப்பு தன் தகப்பனை அடக்க பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்க பண்ணுவதற்கு அவனோடே கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். தங்கள் தகப்பன் மரணமடைந்ததே யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு தம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையோ பதகத்தையோ நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்றும் உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளை இட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரன் போய் அவனுக்கு முன்பாக தாழ் விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீ
தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களே உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையோ உங்கள் குழந்தைகளையோ பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். யோசேப்பு அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே கூடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனசேயின் குமாரனாகிய மாக்கீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடிலில் வளர்க்கப்பட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் அபிரகாமுக்கு இசாக்குக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ராவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள்.